லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட 13th and 14th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டேட்டிங் ஏடா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய லவ் சொல்லிக்கலனாலும் அவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி பில்ட் ஆகுதுன்ட்டு இந்த 2 எபிசோட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் அந்த கீச்சனை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த கீச்சனில் என்ன எழுதியிருக்கோன்னா, இரவுக்கும் பகலுக்கும் ஏங்கிட்டு இருக்க அப்படின்றது போட்டிருக்கோம். அது எதுக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்தா சைனீஸ்ல இப்படி இருக்குமா, இந்த அர்த்தம் இருக்குமா, அதனாலதான் ஹீரோ வந்து இரவுக்கும் பகலுக்கும் ஏங்கிட்டு இருக்கேன்னு எழுதியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ கண்ணாலேயே தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா, அதுக்கு ஹீரோயின் தரமாட்ட சொல்லிட்டு கையில வச்சுக்கிறாங்க. சன்லாயும் எல்லாருக்காக டின்னர் செஞ்சு எடுத்துட்டு வராங்க இல்லையா? ஸோ அவங்க சொல்றாங்க, குடு உனக்கு நான் கறி போடுறேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எனக்கு இந்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவை கொடுக்குறாங்க. சன்லாய் பாக்குறாரு, என்ன நான் ஏதோ விஷம் கலந்து கொடுக்க போறேன்னா என்ன அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சன்லாய் கேட்கிறாரு, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமாமா அப்படி கேட்டா, இல்ல எனக்கு ஜின் எடுத்து கொடுக்கறது தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே போ பண்ணியே எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ எடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப சன்லாய் திரும்பிட்டு என்னமா கதை அப்படின்னு கண்ணாலே பேசிக்கிறாங்க. அதுக்கு அவங்க கீச்சன் எடுத்து காமிச்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்றாங்களா. அப்போ சன்லாய் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஓகே ஜின் எனக்கு ஒன்னு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ சைனீஸ் நியூ இயரும் ஸ்டார்ட் ஆகுற டைம் ஆகுது. அப்போ வந்து ஹீரோயினுக்காக ஒரு ரெட் என்வலப் வந்து மெசேஜில் அனுப்புகிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கவுண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுது. நியூ இயரும் வந்துடுச்சு. அப்போ உடனே ஹீரோயினுக்கு அங்கே இருக்க எல்லாருமே வந்து ரெட் என்வலப் கையில் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஃபயர் ஒர்க்ஸும் நடக்குது. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஹாப்பி நியூ இயர்ன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்க விஷஸை. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா உன்னோட வீட்டுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படி சொன்னோம். கீ கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அதில் இருக்க கீ செயினை மட்டும் ஹீரோயின் எடுத்து வச்சுட்டு, இனிமேட்டு இது உனக்கு தேவைப்படாது, நான் தான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே வீட்டுக்கு போனோடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் இங்கே இருக்கணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன கண்டிஷன் கேட்டேன். என்னை நீ தான் வந்து சின்ன வயசில் எப்படி நீ என்னை படிக்கட்டில் தூக்கிட்டு போவியோ, இங்கேருந்தும் நீ தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோவால் இப்போ வேண்டான்னு சொல்லவா முடியும்? இப்போ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு அவங்க மேலே மெதுவாக நடந்து போகிறாங்க. அங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்கு இல்லையா? ஸோ அவங்கள இறக்கி கீழே கூட விட மாட்டாங்களாம். அவங்க ஸ்லிப்பர் அவங்களே வாங்கி கீழே வச்சுட்டு அவர் கால் மேலே இவங்களை நிற்க வைக்கிறாங்க. அப்போ வந்து எங்கப்பா கீ, எங்கள் வீட்டு சாவி எங்கே அப்படி கேட்கும்போது என்னோட பேக்கில் இருக்குது சொல்கிறாங்க. அவங்க போட்டிருக்க பேக் பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக். அது வந்து பேக் பின்னாடி இருக்குது. ஸோ இவர் முன்னாடி இருந்து பின்னாடி போகும்போது அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி போகிறாரா. அப்போ 2 பேரும் வந்துட்டு ஹார்ட் பீட்டில் ரேஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாவி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கூட அவங்க இறங்கவே இல்லை. அப்போ கூட இந்த உள்ளே நடக்கும்போது ஒரு ஸ்லிப்பை போடுவாங்க, அதையும் ஹீரோ தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இவங்க அழகாக போட்டுட்டு அவங்களுக்கு ஷை வேறு அதிகமாகிடுச்சு. அவங்க அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு தெரியல இருக்கணுமா இல்லை கிளம்பணுமான்ட்டு. அவர் கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவரும் கிளம்பிடுறாரு. ஹீரோயினை தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப நேரம் கால் பண்ணிட்டு இருக்காங்க போல், அவங்க எடுக்கல. அதுக்கப்புறம் எழுந்துட்ட பிறகு பார்த்தா கால் வந்திருக்கு. ஸோ எழுந்துட்டு நான் இதோ ரெடி ஆகிடுற உடனே அப்படி சொன்னேன். இல்லை நீ மெதுவாகவே வா, நான் கீழே தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிட்டு எங்கேயோ அந்த சைனீஸ் மார்க்கெட் போட்டிருப்பாங்க போல் நியூ இயர்க்கு, அதுக்காக தான் போகிறாங்க. அப்போ போகும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, சாவி கொடு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவரை அந்த மார்க்கெட்டுக்கு கூட்டு போகாம ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அப்போ வந்து கார்லேருந்து அவரை இறக்கி விட்டுறாங்க. சொல்றாங்க, இங்கே இரு, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படி சொல்றாங்க. ஞாபகம் இருக்கா, முன்னாடி வந்து ஏதோ ஒரு ட்ரிஃப்டிங்ல ஒரு ஷேப் கத்துட்டு இருந்தாங்களே ஹீரோயின், அதை தான் இங்கே எக்ஸிக்யூட் பண்றாங்க. ரொம்ப ஃபாஸ்டா அப்படி ரேஸ் பண்ணிட்டு ஒரு ஷேப் கொண்டு வராங்க. அப்போ கார்லேருந்து இறங்கிட்டு ஹீரோ கூட வந்து நின்றுட்டு இதை பாரு அப்படி சொல்கிறாங்களா. அங்கே பார்த்தா ரொம்பவே அழகாக ஒரு குட்டி ஹார்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு அவருக்கு என்ன சொல்லணுன்னே தெரியலையா, அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கூப்பிட்டுட்டு போய், இரு நீ என்னோட காரில் உட்காரு, நான் உனக்கு இன்னொன்று பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் பக்கத்தில் ஏதோ ட்ரிஃப்டிங்கில் என்னவோ பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹார்ட் வர மாதிரி பண்ணி அதில் அம்பு வேற விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி சைனீஸ் மார்க்கெட்டை போகிறாங்க. அங்கே கூடவே சன்லையும் வந்துடுறாரா. இவங்க 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மரம் இருக்குது. எல்லாரும் வந்து ஏதோ எழுதி பேப்பரில் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, இது என்ன அப்படின்ட்டு. அப்போ சன்லை சொல்கிறாரு, இது வந்து லவ் ட்ரீமா, இதில் வந்து நம்ம யாரை நினைக்கிறோமோ அதை எழுதிட்டு மாட்டினோன்னா அவங்க கூட சேருவோம்
அப்படின்றது ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வாங்க நம்ம எல்லாரும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இதை எழுதுறாங்க. அவங்கள எழுதி என்னோட விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதி கட்டுறாங்க. அப்புறம் அங்கேயே நின்று ஹீரோயின் ரொம்ப நேரமாக சாமி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சன்லைட் சொல்கிறாரு, என்னம்மா ரொம்ப விஷயம் இருக்கு போல, அவ்வளோ லவ் இருக்கு போலியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு இருக்குது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ பக்கத்துலேருந்து அது நான் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே லயன் டான்ஸும் ஆரம்பிக்குது. அந்த லயன் டான்ஸ் பார்க்கறதுக்காக 3 பேர் போகிறாங்க. அப்போ ஹீரோயின் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் ஏதோ சொல்றதுக்காக காது கிட்ட போகிறாங்க. காது கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. அப்போ பின்னாடி இந்த க்ரௌடு தள்ளி விட்டுறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோயின் அப்படியே போய் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயின் வாய் மேலே கை வச்சுட்டு, ஐயோ இது நான் பண்ணலை, பின்னாடி இருந்தவங்க தான் பண்ணாங்க அப்படி சொன்னோடனே ஹீரோ அப்படியே ஸ்லைட்டாக ஓரமாக யாருக்கும் தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் ஒரு வாக் மாதிரி போயிட்டுருக்காங்களா. அப்போ அந்த வேன் ஃபேமிலியில் அந்த கேரேஜில் இருக்க எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த வேனும் அங்கே தான் இருக்காரு. அப்போ அவர் ஹீரோ கிட்ட பேசுகிறாரு, இது போல் எனக்கு டேலண்ட் பீப்புளெலாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் என்னோட குடும்பத்தில் இருந்தால் அந்த டேலண்ட் பீப்புளை நான் இன்னும் வளர்த்து தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் என் பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறேனோ அப்படி தான் என் மருமகனையே ட்ரீட் பண்ணுவேன், என் பொண்ணுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடுறாரு. அப்போ ஹீரோ பக்கத்தில் ஹீரோயினும் நிற்கிறாங்க. ஹீரோக்கு தப்பாக நினச்சிக்க போகிறாள் ஹீரோயின் அப்படின்னு வேறு ஒரு பக்கம் தோணிட்டு இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே ஹீரோயின் கையை பிடிக்கிறாரா. அப்போ வேனுக்கு புரிஞ்சுதோ இவன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்ட்டு. அதனால உடனே அங்கே சண்டை போட பார்க்குறாங்க. அப்போ எங்கேருந்தோ சன்லை கத்துற சத்தம் கேட்குது. எங்கன்னு பார்த்தா அவர் ஒரு டவர் மேலே நின்று ஸ்பீக்கர்லேயே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்திருக்காங்க போல. ஸோ உடனே ஹீரோயின் ஸ்மார்ட்டா யோசிச்சுட்டு, இவர் நல்லா போட்டோ எடுப்பாரு, இவர்கிட்ட நீங்க கேளுங்க அப்படி சொல்லி அவரை கூட்டு போயிடுறாங்க. ஆக மொத்தம் 3 பேரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுறாங்க. ஹீரோயின் கிளம்புனதோ சன்ல கேட்கிறாரு, ஏன்டா நீ அங்க அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு தானே இருந்த அப்படின்ட்டு. ஆமா, இல்ல அவ எங்க தப்பா நினைச்சுக்க போறாளோன்னு நினைச்சுதான் நான் பிடிச்சிட்டு இருந்தேன். என்னடா நடக்குதுங்க, எனக்கு நிஜமாலே புரியல அப்படின்ட்டு சொல்றாரா. உடனே நான் கிளம்புறேன், நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க வீட்டில் தூங்கி எழுந்து அப்படியே வராங்களா. வெளில பார்த்தா அவங்களோட பப்பி அங்கே இருக்குது. பப்பி யார்ட்ட கூப்பிட்டு வந்தாங்கன்னு திரும்பி பார்த்தா ஹீரோவும் அங்கே தான் நிற்கிறாரு, சமைச்சிட்டு இருக்காரு ஹீரோயினுக்காக. அதை பார்த்தோன்னே ஐயோ நம்ம ஒரே தலைவிரி கோலமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிகர் மாதிரி வராங்க. சாப்பிட்றாங்களா. அந்த சாப்பாடு கூட ஹீரோ தான் பண்ணி கொடுத்துருக்காரு போல. சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் வெளியில் ஸ்மோக் பண்ணுறதுக்காக போகிறாங்களா. ஹீரோயின் போய் அதை பிடிங்கிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லி ட்ரை பண்ண போகும்போது, நீ எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. எல்லா லேடிஸும் பண்ணுறாங்களே, அந்த வேன் கூட தான் பண்ணுறா அப்படி சொன்னோன்னே, நீயும் அவளும் ஒன்றா, நீ வித்தியாசம் அப்படி சொல்லும்போது, நான் வித்தியாசமா, நான் எந்த விதத்தில் வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்கிறா ஹீரோ. உடனே போய் ஹீரோயின் கேட்குறாங்க, ப்ளீஸ் சொல்ல, நான் உனக்கு எந்த விதத்தில் வித்தியாசம் அப்படி கேட்கும்போது அவங்க எழுந்து போகிறாங்களா. நீ சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லி இழுக்கும்போது ஹீரோ அப்படியே க்ளோஸாக வந்துடுறாரு. நீ எந்த மாதிரி பதில் என்கிட்ட எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு படப்படன்னு ஆயிடுது. உடனே இறங்கி ஓடிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோக்கு ஒரு பேக்கேஜ் வருது. அந்த பேக்கேஜில் இம்போர்ட்டட் பார்ட்ஸ் தான் வந்திருக்கு. எது ஹீரோக்கு தேவைப்படுதோ அந்த பார்ட்ஸ் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்கன்னா அந்த லின் ஸ்பான்சர் பாய் இருக்கார்ல, அவர் தான் அனுப்பிச்சிருப்பாரு. உடனே இவங்கள இல்லை எனக்கு இது வேண்டாம், இது அவங்களுக்கே திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேனே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அங்கே கூட வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க, இல்லை இந்த பார்ட்ஸ் வச்சுருந்தா உனக்கு தானே யூஸ்ஃபுல் கேட்கும்போது, இல்லை நானே ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி ட்ரையோ பண்ணி பார்க்குறாங்களா. பார்த்தா அது நடுவுலேயே புட்டுக்குச்சு, நல்ல புகழ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்டே சொல்கிறாங்களா. அப்போ சொல்கிறேன்னா, நீ இந்த கூலிங் சிஸ்டம் இருக்குது, அதெல்லாம் நீ எக்ஸ்ட்ராவாக லோட் பண்ணணும், உனக்கு இன்ஜின் வைக்கிற இடத்துல அது இடம் இல்லைன்னா பின்னாடி ட்ரங்க் இருக்கு இல்லையா, அங்கே பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லி நல்ல ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காரு. உடனே ஹீரோவும் ஓடுறாரா, நான் இதை போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. இரு அதுக்குள்ளே நான் உனக்கு அவசரம், ஒரு டெலிவரி இருக்குது, அதை டெலிவரி பண்ணிடு அப்படி சொல்கிறாரா. சரி சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால், இல்லை நான் இன்னும் குக்கே பண்ணல, இப்போ தான் குக் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு குக் பண்ணி அதே கொடுக்குறாரு. இவங்களும் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தா லின்னோட இடத்துக்கு தான் போயிட்டு அங்கே கொடுக்கும்போது லின் தான் அங்கே இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படி சொன்னே, எனக்கு குட் ரிவ்யூ கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஆமாம் நீ பார்ட்ஸ்லாம் திருப்பி அனுப்பிட்ட போல அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு அது வேண்டாம், நானே ட்ரை பண்ணியிருக்கேன், பட் தேங்க்ஸ் ஃபார் யர் கைண்ட்னஸ் சொல்லிட்டு அவர் வெளில வராரா. வெளில வரும்போது ஒரு ரிவ்யூ வருது. என்னன்னு பார்த்தா, இந்த கடையில் ஆர்டர் பண்ண ஃபுட் ரொம்ப ஸ்பைஸியாக எம்மியாக இருந்துச்சு, அதுவும் டெலிவர் பண்ண பையன் டேம் ஹாட்டாக இருந்தான் அப்படி ரிவ்யூ போட்டுறாரா. உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. ஹீரோ கால் பண்ணிட்டு, இது முதல்ல நீ டெலிட் பண்ணுறியா இல்லையா அப்படி கேட்குறாரு. அதெல்லாம் டெலிட் பண்ண முடியாது, நீ தான் ரிவ்யூ கேட்டு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா. சரி நீ இதை டெலிட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு என்னோட ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா. சரி உனக்கு தரேன், நாளைக்கு தரேன், தயவு செஞ்சு இதை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ அடுத்த நாள் ஹீரோ வந்து ஒரு ரேஸ்க்காக தான் போயிருக்காரு. அந்த ரேஸ் வந்து லின்னு தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு போல். ஸோ அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா லின்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவனும் ஹீரோ அப்புறம் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க எதற்கோ குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஹீரோ வந்து 3rd பிளேஸில் இருக்காரு. அதையும் தாண்டி அப்புறம் ஓவர்டேக் பண்ணி இந்த 2nd பிளேஸ்க்கு வந்துட்டாரு. ஆனால் இந்த லின்னோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து 1st பிளேஸில் இருக்கான். அவன் எப்படின்னா அவனை ஓவர்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஃபெண்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறான். அதுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அவனுக்கு. யாருமே அவன் ஓவர்டேக் பண்ண விடாமல் அவன் ஆக்சிலேட் பண்ணிட்டே இருக்கான். 2-3 பெண்ட்ல ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஓவர்டேக் பண்றதுக்கு. பட் அவன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே ஆக்சிலேட் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்றாரு. என்னன்னா அவரோட ஹெட்லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்டா இது பண்றாங்க. இப்போ இதனால என்ன நடக்குன்னா முன்னாடி இருக்கவனுக்கு பின்னாடி இருக்கவன் யாருன்னு எங்க இருக்கான்றதே அடையாளம் தெரியல ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு என்னன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்றதுனால இவனோட ஆக்சிலேட்டர் பவர் வந்து அதிகமாகுதான். அதனால அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு கரெக்டா ஏதோ ஒரு பெண்ட் வரும்போது அவன் லைட் ஆன் பண்ணி விட்டுறான். அதனால இருக்கிறவங்க கண்ணில் வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் பட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிலேஷன் வந்து கம்மியாகுது இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு இவர் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சிலேட் பண்ணிடுறாரு. அவரோட ஹெச்பி வந்து 600 தான். ஆனால் அவர் 650, 700, 750 ஹெச்பி வரைக்குமே தாண்டி ஆக்சிலேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இந்த ரேஸ்லேயே ஜெயிச்சிடுறாரு. இப்போ லின் வந்து யோசிக்கிறான், எப்படி தான் இவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் தெரியல, இவன் மறுபடியும் இப்போ செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக கீழே போகிறாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்னடா பண்ண, எப்படி மறுபடியும் இதை பண்ண, இந்த பார்ட்ஸ்லாம் இல்லாமல் எப்படி உன்னால் வந்து ரேஸில் ஜெயிக்க முடிஞ்சுது, உன்னோட கார் கெப்பாசிட்டி தாண்டி ஆக்சிலேட் பண்ணி 750 ஹெச்பி ரீச் பண்ணியிருக்கேன், எப்படி இது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு, எல்லாம் வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸை கரெக்டான ஆங்கிளில் வச்சா எப்படி நடக்குமோ அப்படி பண்ண அப்படின்ட்டு சொல்லும்போது, எப்படிரா யார்கிட்ட உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படி கேட்கும்போது, அதை குடிச்சிட்டு ஒரு அங்கிள் இருப்பார்ல அவர் தான் சொன்னார் அப்படி சார். அப்போ வந்து லின் கேட்குறான், இன்னைக்கு தான் நான் எனக்கு ட்ரீட் வைக்கிற நாள், இன்னைக்கு போய் ரேஸ்க்கு வந்திருக்க அப்படி கேட்டால், இல்லை நான் மறந்துட்டேன், நான் உனக்கு இன்னொரு நாள் தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உடனே வந்து ஹீரோயின் கிட்டேருந்து மெசேஜும் வருது, எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்கிறார், இல்லை நான் இப்போ ஊருக்கு கிளம்பணும், நம்ம இன்னொரு நாள் செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்த நாளே பார்த்தா ஹீரோயினோட வீட்டு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, திரும்பி பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்கு இத்தனை நாள் ஆளுக்கான எங்கே போனேன், ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, இல்லை நீ எனக்கு மெசேஜ் பண்ணும்போது நான் இன்னொரு ஊரில் இருந்தேன், நீ பண்ண உடனே நான் கிளம்பி உனக்காக தான் வந்தவா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படி சொல்கிறாரு. சரி 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கேயுமே ஹீரோயின் வந்து சோகமாக தான் இருக்காங்களா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், உடனே நான் கேரேஜ் கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாரா. உடனே ஹீரோயினும் ஸ்கூலுக்கு போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது போயிட்டு சீ ஃபுட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் சேர்ந்து சமைக்கவும் செய்கிறாங்க. ஹீரோயினுக்கு குக்கிங்கும் வரல, ஒன்றும் வரல, சும்மா பக்கத்தில் நின்று ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு ஹீரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வ் பண்ணுறாங்க. அங்கே நிறைய கேரேஜில் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து எல்லோரும் கேட்குறாங்க, நீயா செஞ்சு இவ்வளோ எம்மியாக இருக்குது அப்படி கேட்டால், உடனே ஹீரோ பார்க்குறாங்களா, ஹீரோ இல்லை ஆமாம்மா இவ தான் செஞ்சா, எல்லாமே இவ தான் செஞ்சா அப்படி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் தேங்க்ஸ் பா அப்படி சொல்லிட்டு சைக்கிளே காமிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஹீரோயின் வந்து ஒரு ஊஞ்சலில் படுத்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அந்த காஃபி ரொம்ப கசப்பாக இருக்கும் போல். அது சொல்கிறாங்க, நான் வேணா குடிச்சு ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இது உன் வயசுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படி சொல்கிறாரு. ஆனாலும் ஹீரோயின் வந்து தெரியாமல் ஹீரோ கிட்டேருந்து பிடிங்கி குடிச்சிட்றாங்க. குடிச்சா அது ரொம்ப கசக்குது, எனக்கு இன்னும் அந்த வயசு வரல போல நான் இதை குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ஜூஸை குடிச்சிட்டு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸு நானா எல்லாரும் வந்து ஒரு இடத்துக்கு கேதர் ஆகிருக்காங்க. அங்கே தண்ணி அடிச்சுட்டு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வந்து சமைச்சிலாம் சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு நல்ல கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் ஹீரோக்கு ஒரு கால் வருது போல். ஸோ அவரும் போயிடுறாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வரலன்ட்டு ஹீரோயினும் அவங்கள தேடி போகிறாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு சரி நான் அப்புறமா பேசுகிறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, என்னம்மா ரொம்ப போதே ஆகிடுச்சா, நான் தான் உனக்கு கம்மியாக குடிக்க சொன்னேன்ல அப்படி கேட்குறாரா. ஒன்று ஹீரோயினில் நான் போதெல்லாம் ஆகலை, நான் தெளிவாக தான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்குறாங்களா. அப்போ என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஹீரோயின் திடீர்னு போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறாங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஈவினிங்கே வந்துடும். ஸோ என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சீக்கிரமே மீட் பண்ணலாம்.